என்னது 5 லட்சம் தரீங்களா? எஸ் மேடம், எஸ் மேடம். நோ சேலரி ஸ்லிப், நோ சிபில். நான் என்னோட ஜிபே நம்பர் அனுப்பி விடுறேன். அதுல உங்க கூகுள் பேல இருந்து அப்ஃப்ரண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் 10,000 ரூபாய் மட்டும் அனுப்புனா போதும். உங்களுக்கு இமீடியட்டா 5 லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த உடனே அனுப்புறீங்க? இருங்க இந்த ஒரு நிமிஷம். வந்துருச்சு மேடம். A few moments later. என்ன தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஒண்ணும் இல்லனே, அமேசான்ல வந்துட்டு ஐபோனு, லேப்டாப், எனக்கு தேவையான காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாமே வாங்க போறேனே. எப்படி ஷேர் மார்க்கெட்ல எதுவும் பணம் கிணம் வந்திருக்கா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லனே. எதுவும் பணம் அடிக்கிற மிஷின் எதுவும் வச்சிருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லனே. இன்ஸ்டன்ட் லோன் பாபால இருந்து கால் பண்ணி எந்த டாக்குமெண்ட்டும் சிபிலும் இல்லாம 5 லட்சம் கண்ணா கொடுக்க போறாங்கனே. அப்ரண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் ஜிபேல 10,000 அனுப்ப சொன்னாங்க. அதான் அனுப்பிச்சிட்டேல, இந்த வந்துரும் 5 லட்சம். அடி பாவி, இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிறியே. எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பேங்க்கும் என்பிஎஃப்சியோட எம்ப்ளாயும் உன்னோட பர்சனல் ஜிபேல இருந்து அப்ஃப்ரண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிசினஸ் பர்பஸ்க்காக உன்னோட எம்ப்ளாயி ஐடி கார்டை வாட்ஸ்அப்ல ஒருத்தன் அனுப்ப சொல்றான் அப்படின்னா அது கிளியரா ஸ்கேம். என்னன்னே சொல்றேன்? ஆமா, நல்லா ஏமாந்துட்டு வந்திருக்க. இப்ப நீ கட்ட போறதுக்கு பேரு இஎம்ஐ கிடையாது, எமோஷனல் மென்டல் இன்ஜுரி. இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது மோசடி நடந்துச்சு அப்படின்னா 1930 அப்படிங்கிற சைபர் கிரைம் நம்பருக்கு கால் பண்ணி தகவல் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம www.cybercrime.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயும் நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம்.